தற்பொழுது நம்மோடு சோமவல்லியப்பன் பொருளாதார நிபுணரும் இணைந்திருக்கிறார். சார், இதில் மெடிக்கல் ஹப்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் பாசிட்டிவ் டோனா இல்லையா? இதில் தனித்து கவனம் செலுத்தக்கூடிய அம்சத்தோடு என்ன இந்த பட்ஜெட்டில் இருக்குது? முன்னாடி விருந்தினர்கள் என்ன பேசினாங்கன்னு நான் கேட்கல, நான் இப்போ தான் வந்தேன். முதல்ல என்னுடைய ஒட்டுமொத்த பார்வையை நான் சொல்லிடுறேன். ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிற போது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய தேசம், இதனுடைய அளவும் ரொம்ப பெருசு, ஒரு 350 லட்சம் கோடி அந்த அளவுக்கு செய்கிற போது ஆண்டுக்கு ஒரு முறை பட்ஜெட்டு வருகிறது. அந்த பட்ஜெட்டில் வந்து சில ஆண்டுகளில் சிலவற்றுக்கு அதிக முக்கியத்துவம், ஒரு ஃபோக்கஸ் ஏரியா இருக்கும். அது மாதிரி இப்போ கடந்த 1-2 ஆண்டுகளாக தனிநபர்களுடைய வருமான வரியில் ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. இப்போ 12 லட்சம் வரைக்குங்கிறத. அதற்கு பிறகு அதுக்கிட்ட அதிகமாக போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸ்டி என்பது இதில் வராது, வெளியில் வர்ற விஷயங்கள்லேயும் சில மாறுதல்கள் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு ஓவராலாக ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை, பொருளாதாரத்தை திட்டமிடுற பொழுது எல்லாவற்றையும் எல்லா ஆண்டுகளிலும் செய்து கொண்டே இருக்க மாட்டார்கள். பெரும்பாலும் வந்து அகாடமிக்காக அவங்க பண்ணுறதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இந்த இயர் இது ஃபோக்கஸ் அந்தங்க மாதிரி. அந்த விதத்தில் பார்த்தா பல ஒற்றினுடைய ஃபோக்கஸ் இந்த வருஷம் இல்லை. இந்த வருஷத்தில் வேறு ஏதாவது சில விஷயங்களில் அவங்க ஃபோக்கஸ்னு இருந்திருக்கலாம். இதை வந்து பெரும்பாலும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் மாதிரி தான் நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸு, ரீஃபார்ம்ஸு, சேஞ்சஸ்ஸு, பெரிய அலோகேஷன்ஸு, ஹெட்லைன் கொடுக்குற மாதிரி பெரிதாக இல்லை என்பது உண்மை. இதில் ஃபிசிக்கலில் வந்து 4.3க்கு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறதும், ஜிடிபி டு டெட் ரேஷியோவை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதும் ஒரு பாசிட்டிவான அம்சமாக இருக்குது. மற்றபடி எடுத்து சொல்வதற்கென்றால் ஒரு சின்ன அளவில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸில் மாறுதல்கள் கொண்டு வந்திருக்கலாம், அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது போன்ற சில எதிர்பார்ப்புகள் கோல்டு சில்வர் மேலே இம்போர்ட் டியூட்டியில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட்டுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும். இப்போ ஃபிசிக்கல் செக்யூரிட்டி 4.4லேருந்து 4.3க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விளைவுகளை உருவாக்கும்? இப்போது வந்து ஒட்டுமொத்த ஜிடிபியில் இது வந்து 4.3% இருக்குன்னா, ஒட்டுமொத்த ஜிடிபி ஒரு 350 லட்சம் கோடின்னா அதில் 1%ங்கிறது எவ்வளோ, அதில் 0.1%ங்கிறது எவ்வளோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய கடன் தொகை குறைகிறதுன்ற அர்த்தம். கடன் தொகை குறைஞ்சதுன்னா நிரந்தரமாக மத்திய அரசுக்கான, இந்தியர்களுக்கான கடன் குறையுது, அதற்கான வட்டி அவுட்ஃப்ளோவும் குறையுது. அப்படிங்கிற பொழுது வரும் ஆண்டுகளிலும் இதற்கு செய்ய வேண்டிய செலவு குறைவு, டெவலப்மெண்ட்டுக்கு போனால் அதிகமாக கிடைக்கும், அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதனால் அது தவிர நமக்கு இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் எல்லாம் இதை பொறிச்சு தான் வைப்பாங்க. இந்தியன் சாவரின் ரேட்டிங்கிறது இது ஒரு வலுவான தேசமாக, பொருளாதாரமாக நம்பத்தகுந்த தேசமானு பார்க்குற பொழுது ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருந்ததுன்னா இவங்க ரொம்ப கடன் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்புவாங்க. இது குறைய இவர்கள் ஒரு வருமானத்தை நம்பி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு கடன் குறைந்த வட்டிக்கு கிடைக்கும். அயல்நாட்டு கடன்கள், நம்முடைய நிறுவனங்களுக்கு அயல்நாட்டு கடன்கள் குறைந்த வட்டிக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக தேசம் வந்து ஒரு பணம் வேணும்னா வாங்க முடியும், அது வெளி நாடுகளோடு இருக்கிற தொடர்புக்கு உதவியாக இருக்கும் அந்த விதத்தில். ஆனால் இந்த டாலர் மதிப்பு அதிகமாக இருக்கிறது, தங்கத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் தான் மக்கள் மனதில் இருக்கிற விடயங்கள். இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு அளவிற்காவது அதை அவங்க டச் பண்ணியிருக்கலாம். தினம் தங்கம் வெள்ளியினுடைய விலை உயருது, அதுலயே அதை கவனம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வெள்ளிக்கெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டி வந்துக்கிட்டு இருக்கு. குறைச்சிருக்காங்க, போன ஆண்டு குறைச்சாங்க, இல்லைன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அதனுடைய புல்லியனுடைய ரேட்டு. அதை ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக கொண்டு வந்திருக்கலாம். எப்படியும் அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் வரத்தான் போகிறது. இது வெள்ளியோ தங்கமோ விலை உயர்வதனால கூட வருமானம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது பர்சன்டேஜாக இருக்கிற போது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரி சென்டிமெண்டலாக மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. இது மோர் ஆஃப் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பட்ஜெட். அவங்க பழைய பட்ஜெட்டை கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க, டேக்ஸில் கொஞ்சம் ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்க பிரச்சனைகளெல்லாம் குறைச்சிருக்காங்க, சில ரயில் தடங்கள் அறிவிச்சிருக்காங்க, ஃபிஷரிஸுக்கு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்இக்கு 10,000 என்பது குறைவு தான் அது அந்த ஆண்டுக்கு. அதில் அவர் சொன்னதில் வந்து நிறைய பேர் அதை செலவழிக்கலைன்னா 2 விதமாகவும் இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ளார வர்றவங்க, அதை அப்ளை பண்ணுறவங்க தான் அதை செலவழிக்க முடியும். அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைக்காம போச்சா, அல்லது அவங்க அப்ளை பண்ணதுக்கு இல்லையா அந்த ரூல்ஸ் என்பதை அந்த துறையில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அதுபோல் இந்த அறிவிப்பினுடைய தொகை குறைவு தான் அந்த பெரிய செக்டாருக்கு. அது மாதிரி அக்ரிகல்ச்சரில் சில இன்னும் கூடுதல் அறிவிப்புகள் வந்து முன்னெல்லாம் இங்கே இந்தியாவில் விளையக்கூடிய பொருட்களை மதிப்பு கூட்டி வெளிநாடுகளில் விற்பதற்கான அந்த இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க இல்லையா? அதில் விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துமா? அதாவது விவசாயிகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுல பல முக்கியமான பெரிய விடயங்கள் இருக்குது. இப்போது பாக்கெட்ஸ் சின்ன இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போது நீங்கள் அதுக்கு கொடுக்குற அந்த உர மானியம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.
அது மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது, சில சின்ன விஷயங்கள் இருக்குது. சிலது சொல்வதற்கு எடுப்பாக இருக்கும், பட் அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சிலது இதில் சொல்லவே படவில்லை, அதனுடைய இம்பேக்ட் லாஸ்ட் இயர் பட்ஜெட் கண்டினியூ ஆகுது இல்லை. இப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது நம்ம பேசுகிறதே கடந்த ஆண்டு பட்ஜெட்டு செலவினங்களுக்கும் இந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தான் பேசுகிறோம். வித்தியாசம் இல்லாதவெல்லாம் தொடர்றது தான் அர்த்தம். இப்போ 12 லட்சம் வருமான வரி விலக்கு என்பது தொடரப்போகிறது. இப்போ குறைத்த ஜிஎஸ்டி என்பது குறைய போகிறது. நம்ம புதுசாக என்னன்னு கேட்குற போது புதுசாக சொல்வதற்கு ஒரு பெரிதாக ஒரு ஃப்ளாஷியாக இல்லை என்பது என்னுடைய ஓட்டு மொத்தம். குறைந்தபட்சம் 5 மாநில தேர்தலை கணக்கில் வைத்து கூட எந்த அறிவிப்பும் வெளியிடலை. அப்படி வெளியிடாது நல்லது. அப்படி வெளியிடாதது பொருளாதாரத்துக்கு நல்லது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு அதை பேசுறாரு. பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தலை மையமாக வைத்தாவது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை செய்யுங்கன்றாரு. ஆமாம், அந்த கிசான் பணம் எது வரைக்கும் ஏற்கனவே அறிவிச்சாங்கன்னு தெரியல. இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அறிவித்திருக்கலாம், அப்படியெல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்கிற போக்கு யாராவது ஒருத்தராவது நிறுத்தணும்ல, எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நிறுத்தப்படணும் இல்லை. ஏன்னா இது போட்டியில் போய் கூடுதலாக போய்கிட்டே இருக்கு இல்லையா. அந்த விதத்தில் இது அந்த விதத்தில் இது அறிவிக்காதது என்பது சரி, அந்த விதத்தில் அறிவிக்காது என்பது ஏமாற்றம். சோமவல்லி சார், தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அது யதார்த்தத்தில் உண்மைதானா? ஒட்டுமொத்தமாக ஒரு பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்கிற 350 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்தியா முழுமைக்குமானது. அது வந்து எல்லா மாநிலங்களுடைய பெயரையும் சொல்கிறது இல்லை. திட்டங்கள் என்பது வேறு, குறிப்பிட்ட திட்டங்கள் என்பது வேறு. இப்போ சென்னையில் மட்டும் ஒன்று செய்ய போகிறாங்கன்னா அதை அறிவிக்க வேண்டும். மற்றபடி அவங்க அறிவித்திருக்கிற பல்வேறு பொதுவான திட்டங்கள்னா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ வந்து மெடிக்கல் ஹப்பை வந்து இந்தியாவில் மேம்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. குறிப்பாக ஒரு 5 நகரங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி மெடிக்கல் ஹப்பு, ஏற்கனவே சென்னைன்றது உலகளாவிய மெடிக்கல் ஹப்பாக தானே இருக்குது. மெடிக்கல் டூரிசம்ன்றது இங்கே சிறப்பாக இருக்குல்ல. அப்போ தமிழ்நாட்டுக்கு அது பங்களிப்பு நிகழ்த்தாதுன்னு தானே பொருள்படக்கூடிய ஒன்றா இருக்கும். பண்ணலாம். நீங்கள் இல்லை, நான் வந்து அது வேண்டாம் என்று நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது, நீங்கள் அந்த மாதிரி அவங்க எங்கே அறிவிக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் அது கிடைக்குது என்பது ஒரு பகுதி. அறிவிக்காமல் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபிஷரிஸ்க்கு நிறைய பண்ணுறேங்கிறாங்க, மீனவர்கள் செய்கிறதுக்கு சிலது. அதே மாதிரி வந்து பெண்களுக்கான எல்லா மாவட்டங்களிலும் என்று ஒன்று சொல்கிறாங்க. இந்தியா மொத்தம் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் ஹெரிட்டேஜ் சென்டர்னு சொல்கிறாங்க. அது தவிர செல்ஃப் ஹெல்ப் அப்படி என்று ஒன்று. இது போன்ற விஷயங்கள் இப்போ 17 கேன்சர் ட்ரக்குக்கான மற்றது இது எல்லாம் தமிழ்நாடுக்கும் சேர்ந்தது தானே. இப்போ நீங்கள் இந்திய மக்கள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது எல்லாம் தமிழக மக்களுக்கும் பொருந்தும். ஜியாகிரஃபி சார்ந்து இது இந்த குறிப்பிட்ட இடத்துல பண்ணுறங்கிறது மட்டும்தான் நமக்கு பொருந்தாதே தவிர, மற்றபடி இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய அத்தனை அறிவிப்புகளும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களுக்கும் பொருந்தும். குறிப்பிட்ட இடம் சார்ந்த நிறுவனங்கள் அமைப்புகள் உருவாக்கப்படுற போது அது அந்த இடத்துக்கு மட்டும் பொருந்தும். அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இல்லை, அது ஒத்துக்கிறேன். மற்றபடி ஒரு 70-80 விழுக்காடு பட்ஜெட் நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது தான் அதில் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க இப்போ என்ஆர்ஐ லிமிட் சொல்கிறதோ அல்லது மற்ற விஷயங்கள் சொல்கிறதோ மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டுக்கு வெளியில் நிறைய நடக்குது. இப்போ உதாரணமாக ஐரோப்பிய யூனியனோட போட்டிருக்கிற அந்த பொருளாதார ஒப்பந்தம் என்பதில் நிறைய நம்மளால் ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும், 0 டேக்ஸில் பண்ண முடியும்னு சொன்னால் எந்த மாநிலங்கள்லாம் ஏற்றுமதி செய்து விட முடியும்? ஏற்கனவே அதற்கு ஆயத்தமாக இருக்கிற செய்து கொண்டு இருக்கிற மாநிலங்கள்னு பார்த்தா தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. இப்போ நான் பார்த்தேன், ஜவுளித்துறையில் 40-45 விழுக்காடு மொத்த இந்திய உற்பத்தியில் தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுதுன்னா ஐரோப்பாவுக்கு நமக்கு அவ்வளோ அந்த ஒரு ஒப்பந்தம் பட்ஜெட்டுக்கு வெளியில் இருக்கிறது இவ்வளோ பெரிய. அதே மாதிரி தோல் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா, தோல் பொருட்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெதரெல்லாம் வந்து தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. இது மாதிரி எஸ்எம்இ இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ இது மாதிரி பல ஏற்றுமதி சார்ந்த விஷயங்களுக்கு அந்த ஒப்பந்தம் உதவி செய்கிறது. அப்போது அது தமிழ்நாடுன்னு சொல்லலை, அது வந்து ஐரோப்பாவோ இந்தியா ஒப்பந்தம்னு சொல்கிறோம். மற்ற மாநிலங்கள் வந்து எங்களுக்கு இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு புரியக்கூட இல்லை. இன்னும் நம்ம தான் அதிகமாக பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் எந்த ஜியாகிரஃபியில் எது நல்லா இருக்குதோ அந்த ஜியாகிரஃபிலேருந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கிது. அதனால் நமக்கு குறிப்பான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பது அரசியல் காரணமாக இருக்கலாம், தேர்தலாக இருந்தும் செய்யாமல் இருக்கலாம், வேறு ஏதோ இருக்கலாம். ஆனால் அது இல்லாமலும் தமிழ்நாட்டுக்கு வருவன இருக்கின்றன என்பதை நம்ம அப்படியே மறந்துட வேண்டாம்னு சொல்கிறோம்.